இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th வரலாறுல காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இந்த பாடத்தில் மொத்தமாக 97 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 97 வினாக்களையும் நீங்கள் பார்த்தாலே இந்த பாடம் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியே 10th வரலாறுல தான் 5th லெசன் 9th லெசன் 10th லெசன் இது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஜகத் சேத்துக்கள்னு வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போரை வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜகத் சேத்துக்கள்னு. ஆங்கிலேயருக்கு எதிராக அமைதியின்மை உருவாக காரணங்களில் கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமைதியின்மை உருவாக காரணங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலம் தொடர்பான தனி சொத்துரிமை கொள்கை மற்றும் நில ஆக்கிரமிப்பு, நிலவரியை தீவிரமாக வசூல் செய்வது, உள்ளூர் மக்களின் சமூக சமய வாழ்க்கையில் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் தலையீடு, இதில் அனைத்துமே வரும். அமைதியின்மை உருவாக எது காரணம்னா நிலம் தொடர்பான தனி சொத்துரிமை கொள்கை மற்றும் நில ஆக்கிரமிப்பு, நிலவரியை தீவிரமாக வசூல் செய்வது, உள்ளூர் மக்களின் சமூக சமய வாழ்க்கையில் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் தலையீடு, இதில் அனைத்துமே சரிதான். இந்த போராட்டம் பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்புடையது. இந்த போராட்டம் வந்து பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்பானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஹாஜி ஷரியதுல்லாவால். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தவர் டுடுமியான். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தவர் யார்னா டுடுமியான். 1862 டுடுமியான் மறைவிற்கு பின் 1870களில் யாரால் பராசி இயக்கம் உயிர் பெற்றது? யாரால்னா நோவா மியானால். 1862 டுடுமியான் மறைவிற்கு பின் 1870 யாரால் பராசி இயக்கம் வந்து உயிர் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோவா மியானால். எந்த இயக்கம் ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக வங்காளத்தில் பரசத் பகுதியில் தொடங்கப்பட்டதாகும்? எந்த இயக்கம்னா வகாபி கிளர்ச்சி. எந்த இயக்கம் ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக வங்காளத்தின் பரசத் பகுதியில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கிளர்ச்சினா வகாபி கிளர்ச்சி. வகாபி கிளர்ச்சியின் முதல் பெரும் தாக்குதல் எப்போது நடத்தப்பட்டது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வகாபி கிளர்ச்சியின் முதல் பெரும் தாக்குதல் எப்போது நடத்தப்பட்டது அப்படின்னா 1831 நவம்பர் 6 புர்னியா நகரில். ஜார்க்கண்ட் ஒடிசா பகுதிகளில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831 முதல் 1832 ஆண்டு நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. 1831 முதல் 1832 ஆண்டு நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எதுனா கோல் கிளர்ச்சி. எந்தெந்த பகுதினா ஜார்க்கண்ட் ஒடிசா பகுதிகளில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில். கோல் கிளர்ச்சி யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது? கோல் கிளர்ச்சி யாருக்கு எதிராக நடத்தப்பட்டதுன்னா அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு எதிராக. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் எப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டனர்? ராஜ்மஹால் குன்றுகளில் இருந்து. இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் வந்து எந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜ்மஹால் குன்றுகளில் இருந்து. 1854 ஆண்டு யாருடைய தலைமையின் கீழ் பல இடங்களில் சமூக நடவடிக்கைகள் நடத்தப்பட்டன? பீர்சிங் தலைமையில். எந்த ஆண்டுன்றது முக்கியமானது. 1854 ஆண்டு இந்த சமூக நடவடிக்கைகள் யார் தலைமையில் நடத்தப்பட்டதுன்னா பீர்சிங் தலைமையில். 1855 கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தவர்கள் சித்து மற்றும் கனு. எந்த ஆண்டுன்னு பாருங்க 1855 வந்து கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து
தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தவர்கள் யார்னா சித்து மற்றும் கனு. சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? 1855 சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னா 1855. உலுகுலன் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? ராஞ்சியில். முண்டா இன மக்கள் வன்முறையை கையில் எடுத்த நாள் 1889 கிறிஸ்மஸ் நாளன்று. முண்டா இன மக்கள் வன்முறையை கையில் எடுத்த நாள் எப்பனா 1889 ஆண்டு கிறிஸ்மஸ் நாளன்று. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1908. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னா 1908. முதல் இந்திய சுதந்திர போர் என அறியப்படுவது? பெருங்கிளர்ச்சி 1857. முதல் இந்திய சுதந்திர போர் என அறியப்படுவது எதுனா 1857 பெருங்கிளர்ச்சி. 1857 பெருங்கிளர்ச்சிக்கான காரணங்களில் கீழ்கண்டவற்றுள் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கை 1857 பெருங்கிளர்ச்சிக்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. வாரிசு இழப்பு கொள்கை மூலம் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட பகுதிகள் யாவை? எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர். வாரிசு இழப்பு கொள்கை மூலம் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட பகுதிகள் எதுனா சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர். மீரட்டில் இருந்து செங்கோட்டை நோக்கி எப்போது வீரர்கள் ஒரு குழுவாக சென்றனர்? 1857 மே 11 மீரட்டிலிருந்து செங்கோட்டை நோக்கி எப்போது வீரர்கள் ஒரு குழுவாக சென்றார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1857 மே 11. லக்னோ பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்? பேகம் ஹஸ்ரத் மகால். லக்னோ பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னா பேகம் ஹஸ்ரத் மகால். பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார்? பர்மாவிற்கு. பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார்னா பர்மா. 1857 புரட்சி கான்பூர் முற்றுகையின் போது கான்பூர் தளபதியாக இருந்தவர்? மேஜர் ஜெனரல் ஹக்வீலர். 1857 புரட்சி கான்பூர் முற்றுகையின் போது கான்பூர் தளபதியாக இருந்தவர் யார்னா மேஜர் ஜெனரல் ஹக்வீலர். ஜான்சி ராணி லட்சுமிபாய் வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுக்க அனுமதி தர மறுத்த வங்காள தலைமை ஆளுநர்? டல்ஹௌசி பிரபு. ஜான்சி ராணி லட்சுமிபாய் வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுக்க அனுமதி தர மறுத்த வங்காள தலைமை ஆளுநர் யாருன்னா டல்ஹௌசி பிரபு. 1857 கிளர்ச்சியின் தோல்விக்கான காரணங்களில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1857 கிளர்ச்சியின் தோல்விக்கான காரணங்களில் கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முறையான ஒருங்கிணைப்பு மற்றும் திட்டமிடல் இல்லாமை, மிக குறைந்த அளவு ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள், படித்த இந்தியர்கள் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதில் மூணுமே சரியானதான், அனைத்தும் சரி. முறையான ஒருங்கிணைப்பு மற்றும் திட்டமிடல் இல்லாமை, மிக குறைந்த அளவு ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள், படித்த இந்தியர்கள் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இது மூணுமே 1857 கிளர்ச்சியின் தோல்விக்கான காரணங்கள். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் ஆங்கிலேய காலனிகளில் ஒன்றாக இந்தியா எப்போது அறிவிக்கப்பட்டது? பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் ஆங்கிலேய காலனிகளில் ஒன்றாக இந்தியா எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1858 நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம். இந்திய விவசாயிகள் எந்த பயிரை பயிரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டனர்? இண்டிகோ. வங்காளத்தின் எந்த கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இண்டிகோ பயிரிட மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்? எந்த கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள்னா நாடியா கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இண்டிகோ பயிரிட மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தக்கான கலவரம் ஏற்பட்ட ஆண்டு மற்றும் இடம்?
ஏற்பட்ட ஆண்டு வந்து 1875 மே மாதம். எந்த இடம்னா பூனா அருகே உள்ள சூபா கிராமம். 1875 மே மாதம் பூனா அருகே உள்ள சூபா கிராமம். விவசாயிகளின் பிரச்சனை உள்ளூர் கலவரங்களில் தொடங்கி போர் வரை பல காலகட்டங்களில் ஆட்சியின் முதல் காலாண்டு கால பெரும் விளைவுகளை சந்தித்து பின்னர் 19ஆம் நூற்றாண்டு வரை நீடித்தது என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவசாயிகளின் பிரச்சனைகள் வந்து உள்ளூர் கலவரங்களில் தொடங்கி போர் வரை பல காலகட்டங்களில் ஆட்சியின் முதல் காலாண்டு கால பெரும் விளைவுகளை சந்தித்து பின்னர் 19ஆம் நூற்றாண்டு வரை நீடித்தது அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரணஜித் குகா. இந்தியாவில் தொடங்கப்பட்ட தொடக்க கால அரசியல் அமைப்புகள் மற்றும் அவை தொடங்கப்பட்ட ஆண்டுகளில் கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852, இது சரிதான். கிழக்கிந்திய அமைப்பு வந்து 1866, இதுவும் சரிதான். சென்னை மகாஜன சபை 1884, இதுவும் சரிதான். இதே 1884 இன்னொன்று வரும், தக்கான கல்வி கழகம் வரும். அடுத்தது பாருங்க, பம்பாய் மாகாண சங்கம் 1870 கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறான இணை. பம்பாய் மாகாண சங்கம் வந்து எப்போ வரும்னா 1885 வரும். இதில் 1870 கொடுத்துருக்காங்க. 1870 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பூனா சர்வஜனிக் சபா வரும். பூனா சர்வஜனிக் சபா. பூனா சர்வஜனிக் சபா வந்து 1870. பம்பாய் மாகாண சங்கம் வந்து எப்போ வரும்னா 1885 வரும். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவானது? 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவானதுன்னா 1885. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு எப்போது நடைபெற்றது? டிசம்பர் 28, 1885. இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய கோரிக்கைகளில் கீழ்கண்டவற்றுள் எது இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய கோரிக்கைகளில் கீழ்கண்டவற்றுள் எது வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிர்வாகத்துறையிலிருந்து நிதியை பிரிப்பது, இராணுவ செலவுகளை குறைப்பது, உள்நாட்டு வரியை அதிகரிப்பது, ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது. இதில் வந்து எது வந்து இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய கோரிக்கைகளில் வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது இடம்பெறவில்லைன்னா உள்நாட்டு வரியை அதிகரிப்பது. இதுதான். 1899 இந்தியாவின் அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் கர்சன் பிரபு. வங்கப்பிரிவின் முக்கிய நோக்கம் என்னன்னா தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வது. வங்கப்பிரிவின் முக்கிய நோக்கம் வந்து தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வது. வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள், இது முக்கியமானது. வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் எப்பனா ஜூலை 19, 1905. இந்தியாவை தற்சார்பு அடைய செய்வதின் ஒரு பகுதியாக இருந்தது புறக்கணிப்பு மற்றும் சுதேசி இயக்கம். இந்தியாவை தற்சார்பு அடைய செய்வதின் ஒரு பகுதியாக இருந்தது எதுனா புறக்கணிப்பு மற்றும் சுதேசி இயக்கம். சுதேசி தொழில்கள், தேசிய பள்ளிகள், நடுவர் நீதிமன்றங்கள், கிராமங்களில் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் போன்றவற்றில் கவனம் செலுத்திய இயக்கம் ஆக்கப்பூர்வ சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கத்தில் மூவர் லால் பால் என்று குறிக்கப்பட்டவர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, பொருந்தாதது யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாது யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் பொருந்தாதவர். இந்த மூவர் யாருன்னு கேட்டாங்கன்னா லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால். இந்த 3 பேரும் தான். திலகரை பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது என்னன்னா முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவது. முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவது. தன்னாட்சி இயக்கத்திற்கான பின்னணியாக அமைந்தது எது? தன்னாட்சி இயக்கத்திற்காக பின்னணியாக அமைந்தது எது? எதுனா முதல் உலகப் போரும் இந்தியா அதில் பங்கு பெற்றதும் ஆகும். முதல் உலகப் போரும் இந்தியா வந்து அதில் பங்கு பெற்றதும் ஆகும்.
1916ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் பாலகங்காதர திலகர். எந்த ஆண்டுன்றத பாருங்க, 1916ல் ஏப்ரல் மாதம் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் கொள்கைகளை பெரும்பாலும் எதிலிருந்து பெற்றது? தன்னாட்சி இயக்கம் கொள்கைகளை எங்கிருந்து பெற்றதுன்னா அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்திலிருந்து. லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1916. மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1919. சூரத் பிளவிற்கு பிறகு காங்கிரஸ் உறுப்பினர்களை மீண்டும் ஒன்று சேர்க்க உதவியது? தன்னாட்சி இயக்கம் சூரத் பிளவிற்கு பிறகு காங்கிரஸ் உறுப்பினர்களை மீண்டும் ஒன்று சேர்க்க உதவியது எதுனா தன்னாட்சி இயக்கம். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23. பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் புதிய நவாபாக பதவியேற்றவர் மீர் ஜாபர். பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் புதிய நவாபாக பதவியேற்றவர் யாருன்னா மீர் ஜாபர். ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த விவசாய கிளர்ச்சிகளின் வகைப்பாடுகளில் கீழ்கண்டவற்றில் எது அடங்கும்னு கேட்டிருக்காங்க. மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் மற்றும் சமய இயக்கங்கள், சமூக கொள்ளை, மக்களின் கிளர்ச்சி. இல்லை மூணுமே சரியானதா, மேற்கண்ட அனைத்தும் சரி. ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த விவசாய கிளர்ச்சிகளின் வகைப்பாடுகளில் எதெல்லாம் அடங்கும்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் மற்றும் சமய இயக்கங்கள், சமூக கொள்ளை, மக்களின் கிளர்ச்சி. இது மூணுமே சரியானதா, அனைத்தும் சரி. தலைவர்கள் இல்லாமலும் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்கள், மக்களின் கிளர்ச்சி. தலைவர்கள் இல்லாமலும் திடீரென எழுந்த இயக்கங்கள் என்னன்னா மக்களின் கிளர்ச்சி. 1839 ஹாஜி ஷரியதுல்லா மறைவிற்கு பின் பராசி இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் டுடுமியான். 1839 ஹாஜி ஷரியதுல்லாவின் மறைவிற்கு பின் பராசி இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் யாருன்னா டுடுமியான். வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது இறை சட்டத்துக்கு எதிரானது என்று கூறியவர் டுடுமியான். இந்த ரெண்டு கொஸ்டினுமே முக்கியமானது. வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யாருன்னா டுடுமியான். வகாபி கிளர்ச்சி எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1827. பிளாசி போர் கேட்டாங்கன்னா 1757 ஜூன் 23. வகாபி கிளர்ச்சி 1827. வகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் டிடுமீர். வகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னா டிடுமீர். இடம்பெயர் வேளாண்மை முறையை பின்பற்றியவர்கள் பழங்குடியினர். கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றது கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் யாருன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். கோள்களின் தொடக்க கால எதிர்ப்புகள் அல்லது போராட்ட முறைகளில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? எது சரியானதுன்னா வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல். இதில் மூணுமே சரியானதா, மேற்கண்ட அனைத்தும் சரி. தொடக்க கால எதிர்ப்புகள் அல்லது போராட்ட முறையில் கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல், மூணுமே சரியானதுதான். சாந்தலர்கள் தங்கள் பூர்வீக பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்க. சாந்தலர்கள் தங்கள் பூர்வீக பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் என்னன்னா நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்க. சந்தால் கிளர்ச்சி எப்பொழுது நடைபெற்றது? 1855. சந்தால் கிளர்ச்சி எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1855. தங்களது போராட்டத்தில் வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகள், கோடாரிகள் மற்றும் கத்தி ஆகியவற்றை பயன்படுத்தியவர்கள் யார்? சாந்தலர்கள் தங்களது போராட்டத்தில் வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகள், கோடாரிகள் மற்றும் கத்திகள் ஆகியவற்றை பயன்படுத்தியவர்கள் யார்னா சாந்தலர்கள். கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர் முண்டா மக்கள். முண்டா கிளர்ச்சிக்கு ஊக்கமளித்து
தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்துக் கொண்டவர்? பிர்சா முண்டா முண்டா கிளர்ச்சிக்கு ஊக்கமளித்து தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்துக் கொண்டவர் யாருன்னா பிர்சா முண்டா. பிர்சா முண்டா எப்போது கைது செய்யப்பட்டார்? பிர்சா முண்டா எப்போது கைது செய்யப்பட்டார்னா 1900 பிப்ரவரி மாதம். சோட்டா நாக்பூர் சட்டம் 1908 மூலம் கீழ்கண்டவற்றுள் எது தடுக்கப்பட்டது? சோட்டா நாக்பூர் சட்டம் 1908 மூலம் கீழ்கண்டவற்றுள் எது தடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது இது தடுக்கப்பட்டது. பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது. இராணுவ வீரர்களுடன் ஆயுதம் ஏந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி பெரும் புரட்சி எந்த ஆண்டுனா 1857. வாரிசு இழப்பு கொள்கை என்பது வாரிசு இழப்பு கொள்கை என்பது என்னன்னா அரியணை ஏற ஆண் வாரிசு இல்லாத உள்நாட்டு ஆட்சியாளர் இறப்பிற்கு பின் அப்பகுதி என்னன்னா ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படுவது. இதுதான் வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கைனா என்னன்னா அரியணை ஏற ஆண் வாரிசு இல்லாத உள்நாட்டு ஆட்சியாளர் இறப்பிற்கு பின் அந்த பகுதி ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படுவது. 1857 மார்ச் 29ஆம் தேதி எந்த சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார்? எந்த சிப்பாய்னா மங்கள் பாண்டே. கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்? நானா சாஹிப். கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யார்னா நானா சாஹிப். பரேலியில் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் கான் பகதூர். கான்பூரில் நானா சாஹிப், பரேலியில் கான் பகதூர். 1857 புரட்சியின் முக்கிய நிகழ்வாக இருப்பது கான்பூர் முற்றுகை. 1857 புரட்சியின் முக்கிய நிகழ்வாக இருப்பது என்னன்னா கான்பூர் முற்றுகை. 1857 புரட்சியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவர் யார்? ஜான்சி ராணி லட்சுமிபாய். 1857 ஜூன் மாதம் புரட்சி அடக்கப்பட்டு ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட பகுதிகள் தில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ். 1857 ஜூன் மாதம் புரட்சி அடக்கப்பட்டு ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட பகுதிகள் எதுனா தில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ். 1857 புரட்சியில் சிறை பிடிக்கப்பட்ட பகதூர் ஷா எங்கு கொண்டு செல்லப்பட்டார்? பர்மாவுக்கு. 1857ஆம் ஆண்டிற்கு பிறகு நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதம் சார்ந்த விஷயங்களில் பிரிட்டிஷ் அரசு தலையிடாது என உறுதியளிக்கப்பட்டது. அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என உறுதியளிக்கப்பட்டது. முக்கிய இராணுவ பொறுப்புகள் மற்றும் பதவிகளில் இருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர். இதில் அனைத்துமே சரிதான். 1857ஆம் ஆண்டிற்கு பிறகு நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன? மதம் சார்ந்த விஷயங்களில் பிரிட்டிஷ் அரசு தலையிடாது என உறுதியளிக்கப்பட்டது. அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என உறுதியளிக்கப்பட்டது. முக்கிய இராணுவ பொறுப்புகள் மற்றும் பதவிகளில் இருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர். இதில் மேற்கண்ட அனைத்தும் சரிதான். இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1859 முதல் 1860. நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா. நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் யார்னா தீனபந்து மித்ரா. ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் ஆட்சியில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது என்று கூறியவர் கேத்லின் கவ். ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் ஆட்சியில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது அப்படின்னு யார் சொன்னதுன்னா கேத்லின் கவ். இவர் யாருன்னா மானிடவியலாளர். 19ஆம் நூற்றாண்டின் இரண்டாவது பாதியில் மக்களுக்கிடையே தேசிய மற்றும் தேசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் படித்த இந்தியர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள்.
இது சரியானது. 19ஆம் நூற்றாண்டின் இரண்டாவது பாதியில் வந்து மக்களுக்கிடையே தேசிய மற்றும் தேசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னா படித்த இந்தியர்கள். அதாவது யாருன்னா வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள். காலனி ஆட்சியின் பொருளாதார சுரண்டல் குறித்து விமர்சனம் செய்தவர்கள் தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, ரமேஷ் சந்திர தத். இதில் அனைவருமே சரிதான். தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, ரமேஷ் சந்திர தத். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக தமது சேவைகளை வழங்கியவர் ஏஓ ஹியும். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்தியாவில் வளர்ச்சி குறைவாக இருப்பதற்கும் வறுமை அதிகரிப்பதற்கும் காரணமாக கருதப்பட்டது பொருளாதார சுரண்டல். இந்தியாவில் வளர்ச்சி குறைவாக இருப்பதற்கும் வறுமை அதிகரிப்பதற்கும் காரணமாக கருதப்பட்டது எதுனா பொருளாதார சுரண்டல். வங்க பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1905. முகலாய ஆட்சியில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் என்று உறுதியளித்தவர் யாருன்னா கர்சன் பிரபு. முகலாய ஆட்சியில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் வந்து கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் என்று உறுதியளித்தவர் யாருன்னா கர்சன் பிரபு. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான நாள் அக்டோபர் 16, 1905. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது எத்தனை முக்கிய போக்குகள் காணப்பட்டன? 4 போக்குகள். சுதேசி இயக்கத்தின் போது எத்தனை முக்கிய போக்குகள் காணப்பட்டதுன்னா 4 போக்குகள். அந்த 4 போக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மிதவாத போக்கு, மிதவாத போக்கு. ரெண்டாவது வந்து ஆக்கப்பூர்வ சுதேசி, ஆக்கப்பூர்வ சுதேசி. மூணாவது தீவிர தேசியவாதம், தீவிர தேசியவாதம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம். ஒன்று வந்து மிதவாத போக்கு, அடுத்து ரெண்டாவது வந்து ஆக்கப்பூர்வ சுதேசி, மூணாவது தீவிர தேசியவாதம், நாலாவது புரட்சிகர தேசியவாதம். இது 4 தான். 1906 சுதேசி இயக்கத்தின் அம்சங்களில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது, ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைகள் அளவை தாண்டி இருக்குமானால் ஆயுதம் ஏந்திய போராட்டத்திற்கு ஆயத்தமாவது. இதில் 3மே சரியானதா? எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1906 சுதேசி இயக்கத்தின் அம்சங்களில் கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அம்சங்கள் என்னென்னா அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது, ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைகள் வந்து அளவை தாண்டி இருக்குமானால் ஆயுதம் ஏந்திய போராட்டத்திற்கு ஆயத்தமாவது. இல்லை மேற்கண்ட அனைத்துமே சரிதான். தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக இருந்த பகுதிகள் பஞ்சாப், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளம். தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக இருந்த பகுதிகள் எதுனா பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம். தன்னாட்சி இயக்கத்திற்கு 1916 1918 தலைமை தாங்கியவர் யார்? அன்னி பெசன்ட் மற்றும் பால கங்காதர திலகர். தன்னாட்சி இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் யார்னா அன்னி பெசன்ட் மற்றும் பால கங்காதர திலகர். எந்த காலகட்டத்திற்குனா 1916 1918. எந்த காங்கிரஸ் அமர்வில் தீவிர தேசியவாத குழுவினரையும் கட்சியில் சேர்க்க அனுமதி வழங்கப்பட்டது? எந்த காங்கிரஸ் அமர்வில் வந்து தீவிர தேசியவாத குழுவினரையும் கட்சியில் சேர்க்க அனுமதி வழங்கப்பட்டது? எப்பனா லக்னோ காங்கிரஸ் அமர்வில் 1919. 1919ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். இப்பதான் பார்த்தோம். 1916ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா அன்னி பெசன்ட். தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்களில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சியை அடைவது, தன்னாட்சி பகுதி என்ற தகுதியை அடைவது, இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது.
இதில் அனைத்துமே சரிதான். தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்களில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் அனைத்துமே சரியானதுதான். அரசியலமைப்பு வழிமுறைகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சியை அடைவது, தன்னாட்சி பகுதி என்ற தகுதியை அடைவது, இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. இதில் அனைத்துமே சரியானது. காங்கிரஸ் கட்சியும் முஸ்லிம் லீகும் தன்னாட்சி வேண்டும் என்பதை எதன்படி கூட்டாக ஏற்றுக்கொண்டனர்? லக்னோ ஒப்பந்தத்தின் மூலம் காங்கிரஸ் கட்சியும் முஸ்லிம் லீகும் தன்னாட்சி வேண்டும் என்பதை எதன்படி கூட்டாக ஏற்றுக்கொண்டனர்னா லக்னோ ஒப்பந்தத்தின் மூலம். தேசிய அரசியலில் பொதுமக்கள் பங்கேற்பதை அதிகரிக்க உதவிய இயக்கம் சுதேசி இயக்கம். தேசிய அரசியலில் பொதுமக்கள் பங்கேற்பதை அதிகரிக்க உதவிய இயக்கம் எதுனா சுதேசி இயக்கம். 1757 ஆண்டு ராபர்ட் கிளைவுக்கு டேஸ் என்று அழைக்கப்பட்ட வங்காளத்தின் கடன் வழங்குவோர் நிதி ஆதரவு தந்தனர். யார் நிதி ஆதரவு தந்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜகத் சேத்துக்கள். யாருக்கு ராபர்ட் கிளைவுக்கு எந்த ஆண்டுனா 1757. இதோட இந்த பாடம் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். மொத்தமாக 97 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 97 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பாடம் பார்க்கலாம். நாளைக்கு என்ன பாடம் படிக்கணும் அப்படின்றத வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்போம், செக் பண்ணிக்கோங்க.